ஒரு கோழி பண்ணை, விவசாயம் பண்ணுற தோட்டம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்க தங்கியிருக்கிற ரூம் இதெல்லாம் சேர்த்து டோட்டலா 14 கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணி குடுத்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் இந்த ரோடு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ரோடோட கார்னர்ல 2, 3 இடத்துல பைப் நிறுத்தி, ஸ்ப்ளிட் பண்ணி கேமரா போட்டோம். டோட்டலா 14 கேமரா போட்டோம். எல்லாமே 4 எம்பி ஐபி கேமரா ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல. இந்த மாரி பெரிய இடத்துல நம்ம கேமரா போடும்போது, அதாவது லார்ஜ் ஏரியா கவர் பண்ணுறதுக்காக போட்டோம் அப்படின்னா, ஹெச்டி கேமராவோட ஐபி கேமரா சஜஷன் குடுத்தா நல்லாயிருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒயரிங் எல்லாமே ரொம்ப லாங் ரேஞ்ச் ஒயரிங் பண்ணுறதுனால, ஹெச்டி கேமரா எங்கே அந்த டிவிஆர் வைக்கிறோமோ அங்கேருந்து இண்டிவிஜுவலா ஒயர் கொண்டு வர மாரி இருக்கும். பட் ஐபி கேமரா போட்டோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரலாம். அதாவது ஒரு 4 கேமரா ஒரு இடத்துல, 4 கேமரா இன்னொரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, அந்த 4 கேமரா ப்ளஸ் இன்னொரு 4 கேமரா வைக்கிறது லிங்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கேட்6 கேபிள் ப்ளஸ் பவர் கேபிள் மட்டும் லே பண்ணிட்டா போதும். நம்ம பிஒய் சுவிட்ச்னு சொல்லுவோம். அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தகர பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி, அதில பெயிண்டிங் பண்ணி நீட்டா வச்சு, அதில 2 கேமரா கீழ மாட்டணும். நெக்ஸ்ட் ரூமுக்குள்ள வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடிமேட் தகர பாக்ஸ் வாங்கி இந்த மாரி பண்ணிட்டோம். எல்லா இடத்துலயும் ஒரு ப்ளக் பாயிண்ட், நெக்ஸ்ட் ஒரு பிஒய் சுவிட்ச் வச்சு இண்டிவிஜுவலா பண்ணிக்கிறோம். ஃபியூச்சர்ல கேமரா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தா கூட, நம்ம எங்கெங்கலாம் பிஒய் வச்சிருக்கோமோ அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். டோட்டலா 12 கேமரா போட்டோம். 16 சேனல் என்விஆர் போட்டு குடுத்துருக்கோம். 4 டிபி ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 14 டேஸ் பக்கம் ரெக்கார்டிங் சேவ் ஆகிற மாரி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் போடுற என்விஆர் போட்டு குடுத்துருக்கோம். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கலாம் பைப் நிறுத்திக்கிறோமோ, அந்த பைப்பில பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் ஒட்டி குடுத்துருக்கோம். அதுவும் நைட் டைமில பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி வரும்போது க்ளோ ஆகிற மாரி பண்ணிக்கிறோம். 2, 3 இடத்துல கார்னர்ல போட்ட அந்த காரணத்தினால. எல்லா கேமராவுமே வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் எல்லாமே வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல டிவி இருந்து டிவியிலே கனெக்ஷன் பண்ணி வியூ பண்ணுற மாரி பண்ணிட்டோம். அவங்க வீட்ல ஃபைபர் நெட் கனெக்ஷன் இருந்தது. அதாவது 4 எம்பி ஐபி கேமரா போட்டிருக்கோம். மல்டி சிம் டாங்கிள் போட்டா கொஞ்சம் வியூ பண்ணும்போது பஃப் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அவங்க வீட்ல ஃபைபர் நெட் கனெக்ஷன் இருந்ததுனால, எல்லா கேமராவும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணுற மாரி பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு கேமரா மட்டும் இசட்விசட்ல போட்டிருக்கோம். அந்த கேமராவ அங்க அலாரம் சிஸ்டமா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில குடுத்துருக்கேன். என் வாட்ஸ்அப் நம்பரும் அட்டாச் பண்ணுறேன்.